ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்று நமக்கு எப்படி இறைவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் அன்னைக்கு நம்ம செஞ்சா மங்களகரமாக அந்த ஆண்டு நமக்கு அமையும், என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக, மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, இன்பமான ஆண்டாக, ஆரோக்கியமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் அந்த மீனாட்சியையும் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. பிறக்கப் போகின்ற தமிழ் புத்தாண்டு பராபர புத்தாண்டு அப்படிங்கிற தமிழ் பெயர்ல அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆண்டு நமக்கு பிறக்கக்கூடிய 14/4/2026 அன்று நமக்கு புத்தாண்டு அமையுது. சூரியனுடைய சுழற்சியில முதல் சுழற்சியாக மேசத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கக்கூடிய சுழற்சியை சித்திரை மாதத்திலிருந்து தொடங்கினதுனால இதை துவக்க நாளாகவும் கனி காணக்கூடிய நாளாகவும் அந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளை பொறுத்தவரை அன்று காலையில நாம் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு வழிபாடு. ஆனால் எளிமையான வழிபாடு தான், ரொம்ப கஷ்டமான வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. நிறைய ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய சேனல்களை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது பதிஞ்சிருக்கும். முதல் நாள் இரவே நம்ம கிட்ட வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம பார்க்கறதுக்காக நல்ல பழங்கள் முக்கணிகளையும் நம்ம வாங்கி வைக்கணும். மாப்பழை, வாழை, இது இல்லாம வேற என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது கண்டிப்பா 3 தான் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் எப்பவுமே சொல்றதுதான், என்ன எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. பழங்கள் வச்சுக்கோங்க, வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க, ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க, நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், வெள்ளி, தங்கம், இதுல எது உங்களுக்கு வசதியா இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. ஒன்றை மலர் வைக்கிற வழக்கம் சிலருக்கு உண்டு. கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் நிற மலர்களையும் வச்சுக்கலாம். சிலர் பருப்பு, துவரம் பருப்பு, சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி வீட்டுக்கு குடி போனா என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டு போல வைக்கிற வழக்கமும் பழக்கமும் இருக்கு. யாருக்கு என்னென்ன வழக்கம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பழக்கம் இல்லைங்க. முக்கணி, அப்புறம் எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இந்த மாதிரி நாணயங்கள், கண்ணாடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை வச்சுட்டு இரவு படுக்க போகும்போது, ஆண்டவா இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படியோ ஏறக்குறைய ஒரு நல்லா போயிடுச்சோ, நல்லா போகலையோ, பிரச்சனைகளை சந்திச்சோம், இந்த வருஷத்தை எப்படியோ கடந்துட்டோம், பிறக்க போற ஆண்டாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கட்டும், மகிழ்ச்சிகரமான ஆண்டா இருக்கட்டும், இன்பமான ஆண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல இந்த தாம்பாளத்துல வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மங்கள பொருட்களை தான் நம்ம காலையில முதல்ல பார்க்கணும். ஒரு வீட்டுல 2-3 பெட்ரூம் படுத்திருக்கோம், ஒரே இடத்துல வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்காமலே எல்லாரும் பார்க்க முடியாது. அதனால அவங்கவுங்க படுத்திருக்கிற இடத்துல தலைமாட்டுல சின்னதா அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பழமாவது அவங்க அங்கங்க பார்த்து எந்திரிச்சுக்கிறது அப்படிங்கிறது விசேஷமானதா. காலையில எந்திரிச்ச உடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணாடியை பார்த்துட்டு, கண்ணாடியில நம்மளுடைய முகத்தை பார்த்த பிறகு இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே தொட்டு கண்ணில ஒட்டிட்டு, கடவுளே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்க என்னென்ன இருக்கோ அதை நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்க காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தாம்பாளம் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சு சுவாமிக்கு இது எல்லாத்தையுமே நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு பாயாசம் வச்சு நெய்வேத்தியம் சில பேருக்கு இருக்கும். சில பேர் சக்கரை பொங்கல் வைப்பாங்க, சில பேர் கடையில இருந்து பலகாரங்கள் வாங்கி வச்சு கும்பிடுவாங்க. இது இல்லைங்க, மதியம் இலை போடுற வழக்கம் தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னா எது உங்களுக்கு வழக்கமோ அதை பண்ணுங்க. எதுவுமே பண்ண முடியாதவங்க இந்த பழத்தை கொண்டு வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம இன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிட்டு உங்களை காலை உணவு அப்புறமா எடுத்துக்கலாம். மதியம் இலை போடுறீங்க அப்படின்னா காலையில இதை படைச்சிட்டு அதுக்கப்புறம் மதியமா நீங்க இலை போட்டு படைச்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்வது ஒரு நல்ல நேரத்துல செய்யறதுங்கிறது விசேஷமானது. எந்த நேரத்துல செய்யலாம்? காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பாத்துருங்க, அது எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி நீங்க பாத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த தாம்பாளத்தை பூஜை அறையில வச்சு நம்ம வழிபடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். பூஜை செய்வதற்கான நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்.
இப்ப நேரம் என்னன்னு பாத்துக்கலாமா? 14/4/2026 அன்னைக்கு காலையிலேயே நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா 6ல இருந்து 7 மணி வரைக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். அதற்கு பிறகு 7:20 இருந்து 8:45 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கும். அதற்கு பிறகு 10:40 இருந்து 11:50 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. ஏழை போடுறதுக்கு 1:35 இருந்து 2 மணி வரைக்கும் நேரம் நன்றாக அமைஞ்சிருக்கு. நான் 4 நேரங்களை இதுல கொடுத்துருக்கேன். காலையிலேயே வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இலை போடுறவங்க மதியம் இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 1 மணிக்கு மேல 1:30 மணிக்கு மேல இலை போடணும் எங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு நேரம் கொடுத்துருக்கேன் இல்லையா? 10:40 இருந்து 11:50 அப்படின்னு அந்த நேரத்துல நீங்க இலை போட்டு படைச்சிக்கலாம். ஏன்னா இந்த சித்திரை மாதம் முதல் நாளன்று எல்லா சுவைகளோடும் நம்ம உணவு உண்ணணும் அப்படிங்கிறது பெரியவங்க வழக்கம் வச்சிருக்காங்க. அறுசுவையும் அன்னைக்கு நம்ம சாப்பாட்டுல இருக்கணும். கண்டிப்பா நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள்ல வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் கண்டிப்பா இடம் பெறணும் அப்படின்னு ரொம்ப காலமாவே நமக்கு தெரியும். தெரியாதவங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம சமைக்கக்கூடிய உணவுல இனிப்பு வைக்கிறோம், புளிப்பு வைக்கிறோம், காரம் வைக்கிறோம். ஆனா துவர்ப்பு சேர்க்கறது இல்லை, கசப்பு சேர்க்கறது இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம அது சேர்க்கக்கூடியத மாங்காய் புளிப்புக்கும் கசப்புக்காக வேப்பம்பூ ரசம். இந்த சீசன்ல தான் வேப்பம்பூ நல்லாவே பூத்து குலுங்கும். அதனால வேப்பம்பூ ரசம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இதுல என்ன கிடைக்குதோ அதை வைங்க. இதெல்லாம் நாங்க வெளிநாட்டுல இருக்கோமா, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, மாங்காய் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கிறத வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. மாலையில நீங்க ஒரு 6 மணிக்கு மேல வழக்கம் போல உங்க பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி இறைவனை வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இந்த வருஷத்துல முதல் நாள் கணக்கு ஆரம்பிக்கிறது, முதல் நாள் இதுல துவங்குறது, எனக்கு வேலையை துவங்குறது, வியாபாரத்தை துவங்குறது, அப்படி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க செய்யலாம். அதே மாதிரி இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு பெரியவங்க தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துல இருக்காங்க, ஒரு தலைவர் இருக்காங்களோ அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே அன்னைக்கு காசு கொடுப்பாங்க. எதுக்காக? ஒரு ஆண்டினுடைய துவக்கத்துல நம்ம அவங்க கையால காசு வாங்கி அது நல்லா வளரணும் அப்படிங்கறதுக்காக. இந்த நாள்ல நம்ம எதை செய்தாலும் அது நல்ல செயலாகவே அமையும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த வருடத்தினுடைய முதல் நாளை நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாக அமையணும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோருக்கும் உங்களுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான முறையில உங்க வழிபாட்டை செய்யுங்க. எல்லாரும் நலனையும் பற்றி இன்பமாக வாழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய தூங்காநகரம் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சிறப்பான பதிவுல உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.